வீட்டில் ஏகப்பட்ட டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ்னு குக்கிங் கிளாஸ் வரைக்கும் எல்லா கிளாஸஸ்லேயும் சேர்த்து விட்டுருக்கீங்க. இது பார்த்தாதுன்னு ஸ்க்ரீன் டைமுக்கு மொபைலு, டிவி, லேப்டாப்புன்னு எல்லா கேஜெட்ஸும் விதவிதமாக கொடுக்குறீங்க. ஆனாலும் குழந்தை எப்போவுமே காமாவே இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இது வேணும் அது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. இதுக்கும் இந்த பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுக்காதீங்க. இதுக்கு காரணம் அவங்க ஓவர் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால தான். ஓவர் ஸ்டிமுலேஷனா அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். யோசிச்சு பார்த்தா நம்ம சின்ன வயசுலலாம் அவ்வளோ டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு அப்படி தான். எனக்கெலாம் அப்படி தான். நான் சின்ன வயசில் இருக்கப்போ என் கசினோட டாய்ஸில் தான் அதிகமாக விளையாடி இருப்பேன். பட் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெலாம் வெளியில் போனாலே டாய்ஸ் வாங்காமல் வீட்டுக்கு வர முடியாது. இது பத்தாதுன்னு மண்டே டு ஃப்ரைடே 5 நாளைக்கு 5 கிளாஸ் சேர்த்து விட்டுருப்போம். வீக்கெண்டில் 2 நாள் எதுக்குடா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி அதுலேயும் ஏதாவது சேர்த்து விடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் பல பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சரி, இதெல்லாம் போக அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம்லேயும் மொபைல், டிவின்னு ஃபுல்லாக ஆக்கியபைடாக இருப்பாங்க. பட் இதோட அவுட்கம் என்னவாக இருக்கும்னு யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா, இதுதான் அவங்களோட ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுக்கும் சொல்கிற பேச்சு கேட்காம அடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. பட் இது எல்லாத்தினாலையும் நம்ம ரொம்ப டயர்டாயிடுறோம். ஒரு கில்ட் வந்துடுது, கன்ஃபியூஷன், நம்ம பண்ணுற பேரண்டிங் தான் ஏதோ தப்பு போல் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடுது. பட் ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, நீங்கள் பேட் பேரண்ட்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்ல குழந்தைய கேர் பண்ணுற ஒரு நல்ல பேரண்ட் தான். அதை முதல்ல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிறாங்கன்னு சொன்னேன்ல, அதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணுறதுக்காகவே கிம் ஜான் பெயின் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் சிம்பிளிசிட்டி பேரண்டிங். இந்த புக்கில் ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிறது. என் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சு ரேண்டமாக என்னென்னமோலாம் வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்து பார்த்து கொஞ்சமாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கான்செப்ட். இது வெறும் பொருட்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்களுக்கு இது பொருந்துது. குழந்தைங்களோட பிரெயின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இது இந்த ஹோல் பிரெயின் சைல்ட் புக்கை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு டூ மெனி டாய்ஸ், டூ மெனி சவுண்ட்ஸ், டூ மெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே அவங்களோட பிரெயினை ஓவர்வெல்ம் தான் பண்ணுமா. அவங்க பிரெயினால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய சாய்ஸஸ் கொடுத்தா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும். ஓகே, நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது அப்படின்னு. குழந்தைங்களுக்கு நம்ம டூ மெனி சாய்ஸஸ் கொடுக்குறப்போ அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் முடியுமா. பட் கவலைப்படாதீங்க, இதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆத்தர் குழந்தைங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காரு. அது என்னென்னா, ஃபிசிக்கல் சிம்பிளிசிட்டி, ரொட்டீன் சிம்பிளிசிட்டி, ஆக்டிவிட்டி சிம்பிளிசிட்டி அண்ட் எமோஷ்னல் சிம்பிளிசிட்டி. ஃபிசிக்கல் சிம்பிளிசிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஃபிசிக்கலாக இருக்க திங்ஸ் எல்லாமே வரும். டாய்ஸு, புக்ஸு, அதுக்கப்புறம் க்ளோத்ஸு, ஃபுட் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ டாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே. இப்போ டாய்ஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேரண்ட்டுக்குமே அவங்க குழந்தைகிட்ட எத்தனை டாய்ஸ் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர்ஸ் தெரியும் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 டாய்ஸ் வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்கலாமே. அவங்களால எப்படி ஒரு டாயில் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட முடியும்? ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கார் வச்சு விளையாடுவாங்க, அடுத்த 5 மினிட்ஸ் பில்டிங் பிளாக்ஸ்க்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டாய். இதெல்லாம் பத்தாதுன்னு உங்ககிட்ட ஃபோனில் ஏதாவது கேம் வச்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்படி டூ மெனி ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டி வளரும்? ஒரு டாயை வச்சு எப்படி மேக்ஸிமமாக அவங்களால அதில் விளையாட முடியும் அப்படின்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? ஸோ அவங்களுக்கு எப்படி அதில் க்ரியேட்டிவிட்டி வளரும்? இப்போ பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம விதவிதமாக எதேதோ பண்ணலாம்ல, நிறைய பில்டிங்ஸ் கட்டலாம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு டாய் ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2-3 டாய்ஸை வெளியே வச்சுக்கிட்டு மிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் கபோர்டில் வச்சுருவாங்க. இதை வச்சு ஒரு 1 வீக் ஃபுல்லாக விளையாடுவாங்க குழந்தைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாய்ஸை உள்ளே வச்சுட்டு இதுக்கு பதிலாக வேறு ஒரு 2-3 டாய்ஸை வெளியே எடுத்து கொடுக்குவாங்க. ஸோ இதை வச்சு அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக விளையாடுவாங்க. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் டாய்ஸை வச்சு மேக்ஸிமம் க்ரியேட்டிவிட்டியோடு அவங்க விளையாட கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த டாய் ரொட்டேஷன் பண்ணும்போதே சில டேஸ் வந்து அவங்களுக்கு எந்த டாய்ஸுமே கொடுக்காதீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வரும். அதை வச்சு அவங்க க்ரியேட்டிவாக இன்னும் விளையாடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், கிச்சனில் இருக்கிறத கொண்டு வந்து விளையாடுறது அப்படின்னா. இதெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதில் ரொம்ப சின்ன வயசில் அவங்க யூஸ் பண்ண டாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது யாருக்காவது டொனேட் பண்ணுறது, உடஞ்ச டாய்ஸ் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணுறது, இன்அப்ராப்ரியேட்டாக இருக்க டாய்ஸ் எல்லாம் வாங்காமலே இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் புக்ஸுக்கும் நம்ம அவங்க கலரிங் பண்ணுறதுக்கு, ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட புக்ஸ் அப்பப்போ வாங்கி கொடுத்துருப்போம். இது மாதிரி வந்து மொத்தமாக வாங்கி தராமல் ஒன்றோ ரெண்டோ வாங்கி கொடுத்து அதை அவங்க முடித்ததுக்கப்புறமா அவங்களோடையே சேர்ந்து அதை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு தேவையான புக்ஸ் அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது க்ளோத்ஸ் தான். க்ளோத்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டூ மச்சாகவே இருக்கும். வீட்டில் வந்து கபோர்டில் இருக்கிறத விட சேரில் சோஃபாலன்னு ரொம்ப கிளட்டடாகவே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப அதிகமாக வாங்காமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மியான நம்பர்ஸ்லேயே வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் அது பத்தலை அப்படின்னா அது யாருக்காவது டொனேட் பண்ணுறதுனா உடனே பண்ணிடுங்க. இதில் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்களே, இது வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினது, இது அந்த அக்கேஷனுக்கு, இது இந்த அக்கேஷனுக்கு வாங்கினதுன்னு சொல்லி சென்டிமெண்ட்காக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி அது ஒரு பேர்டனாக தான் இருக்கும். ஃபிசிக்கல் சிம்பிளிசிட்டியில் ஆத்தர் வந்து ஸ்மெல்ஸ் அண்ட் லைட்ஸ் கூட ஆட் பண்ணுறாரு. முக்கியமாக வந்து ஈவினிங் டைமுக்கு மேலே வந்து பெட்ரூமில் டிம் லைட் போட்டிருந்தோம் அப்படின்னா அது அவங்க தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொட்டீன் சிம்பிளிசிட்டி. நீங்கள் வந்து ஜேர்னலிங் பண்ணுறது, டு டூ லிஸ்ட் போடுறதுலாம் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம்? நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு லைக் என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வைக்கிறது தான் டு டூ லிஸ்ட் போடுறது. இதை பண்ணால் நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு தெளிவு இருக்கும். நம்ம என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி முடிஞ்சதுக்கப்புறமா டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ வந்து அவங்கள காலையில் டெய்லி 6:30க்கு எழுப்புறீங்க இல்லை 7க்கு எழுப்புறீங்கன்னா அதை மேக்ஸிமம் டெய்லி அதே டைமுக்கே எழுப்பணும். எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா அதை மாற்றக்கூடாது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இத்தனை மணிக்கு கொடுக்கணும், லன்ச் இப்போது, டின்னர் இப்போது, இத்தனை மணிக்கு மதியம் தூங்குவாங்க இல்லை விளையாடுவாங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக ஒரு ரொட்டீனாக வந்து அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த ரொட்டீனை பிரேக் பண்ணி அவங்கள ஊருக்கெலாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போகிறாங்க, எங்கடா போகிறீங்க எல்லாரும்? முன்னாடி நாளே அவங்களோட உட்காந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி என்ன பிளான் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு சடன் ஷாக்காக இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நாம் அவங்களோட லைஃப்பை அவங்களுக்கு ஈஸியாக்கி தரோம். ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆக்டிவிட்டி சிம்பிளிசிட்டி இது பேரண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான கன்ஃபியூஷன். என் குழந்தைய எத்தனை கிளாஸில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா நைட் தூங்குற வரைக்கும் ஒரு டைட் ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. நம்ம போய் அவங்கக்கிட்ட வந்து என்னங்க இப்படி போட்டிருக்கீங்களே, அவங்க எப்போ தான் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க ஒரு தரமான பதில் வச்சுருப்பாங்க. என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுருக்கேன், ஸ்கேட்டிங் போகிறாங்க, வந்து ஷட்டில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அசத்துற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. பட் இவ்வளோ கிளாஸஸ் தேவையில்லை. விளையாட்டையே ஒரு கிளாஸாக போய் வந்து அவங்க சொல்கிற மாதிரி விளையாண்டோம், அதே ஃபார்மேட்டில் அவங்க கொடுக்குற ஃபார்மேட்டில் விளையாண்டோம் அப்படின்னா மறுபடியும் அது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை தான் கெடுக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாமல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் அவங்க இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு தான் நாம் வந்து நிறைய டைமும் என்விரான்மெண்ட்டும் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரணும். இதுதான் வந்து நாம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் விளையாடும் போது அவங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து யோசித்து விதவிதமாக விளையாடுவாங்க. புதுசாக கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடுறப்போ அவங்க வந்து புதுசாக ஒரு இப்படி போய் ஒளிஞ்சிக்கலாம் அதெல்லாம் அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதில் நிறையவே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது. அதுக்காக எந்த கிளாஸஸ்லையுமே நான் வந்து சேர்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஒரு டைமுக்கு ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ சேருங்க. அது அவங்க வந்து அதை டீப்பாக கற்றுக்கட்டும். அதுக்கப்புறமா
அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக சேர்த்துக்கலாம். பட் வந்து இதில் முக்கியமாக நம்ம என்னென்னா அவங்க அந்த நம்ம அனுப்புகிற கிளாஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அனுப்பணும். 4வது கேட்டகரியில் வர்றது எமோஷ்னல் சிம்ப்ளிசிட்டி. எமோஷ்னல் சிம்ப்ளிசிட்டியை வளர்க்குறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு குவைட் டைம் கொடுக்கணும். அந்த குவைட் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோனோ இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எதுவும் டீச் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு அமைதியான டைமாக இருக்கணும். அந்த டைம் வந்து எப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு காமான டைமாக இருக்கணும். நம்மளை சுற்றி டூ மெனி நியூஸ் நம்ம வந்து டெய்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில், டிவியில் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில வந்து ரொம்ப சென்சிட்டிவான நியூஸ் இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் டிவியில் போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு காட்டாதீங்க. அப்படியே அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது இங்கே நடக்கலை, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சு, பட் இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க இருக்கிற பிளேஸில் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களோட லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் அவங்களுக்கு ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அமைச்சு கொடுத்தா அவங்களோட லைஃப் வந்து எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டாக சொல்கிறாங்க. இந்த புக்கை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளிசிட்டி பேரண்டிங் கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியாஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டர் ஐடியாஸ் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸோடு நான் உங்களை பார்க்குறேன். ரிமெம்பர், காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.